உள்ள ரத்தத்துல மூளை காய்ச்சல் தர கொஞ்சம் நாளாப்புல இருக்குது, பல கிருமிகள்லாம் இருக்குது பாருங்களேன். அப்ப அதனாலேயே வருதுன்னா திண்டா திண்டா எப்படின்னா சும்மா ஊசி போடுறதுக்கு இந்த மாதிரி வருதுன்னு சொன்னா, கொசு ஊசி போடுறதுனால நம்ம சாப்பிட்டா என்னவாகும்? அப்ப அதை யோசிச்சு பார்க்கும் பொழுது ஒரு பயங்கரமான விஷயம் தான். இன்னும் சொல்ல போனால் மூளை காய்ச்சலுக்கு பன்றி காய்ச்சல் ஒரு காய்ச்சல் இருக்குது. மூளை காய்ச்சல் மாதிரி காய்ச்சலுக்கு என்ன பேரு? பன்றி காய்ச்சல் ஒரு காய்ச்சல்லாம் இருக்கிறது. இப்படி பலவிதமான 66 வியாதிகளை சொல்றான். அது பெரிய டீப்பாக மருத்துவ ரீதியாக உள்ள ஒரு மேட்ரு, ரொம்ப ட்ரை ஆகி போயிடும். அதெல்லாம் நம்ம பொதுவா தெரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா, பன்றியில அதனுடைய இறைச்சியை சாப்பிடுவதனாலும் அதனோடு ஒட்டி பழகிற காரணம், நெருங்கி இருக்கிற காரணத்தினாலையும் நமக்கு பாரதூரமான 66 விதமான இதயம் சம்பந்தப்பட்டது, ரத்தம் சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்டது, காய்ச்சல் சம்பந்தப்பட்டது, இப்படி பலவிதமான நோய்களை அது நமக்கு பரிசாக தருகிறது என்று சொல்லி இப்ப அதை ஆய்வு பண்ணி இதையும் சொல்லி காட்டுகிறான். அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு மெசேஜா. அடுத்து இப்ப கிட்டத்துல இருக்கிறதுனால பன்றியை ஹராம்னு நீங்க தடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம கிட்டே வச்சுக்கிற மாட்டோம்ல. ஹராம்னு இப்ப எலிய யாராவது எடுத்து வளர்க்குவாங்களா? வீட்டுல செல்லப்பிராணின்னு வேணா எலி வளர்க்க மாட்டாங்க. அது தொடக்கூடாது, சாமா வேணாம், கெடுதி. அப்ப கெடுதிங்கிற மாதிரி நமக்கு தடை செய்யப்பட்டு விட்டால் நம்ம ஏன் பண்ணி வளர்க்க போறோம்? நம்ம வீட்டுல ஏன் கிட்ட பண்ணி நிக்க போகுது, வரட்டி அடிச்சிருவோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு வெறுப்பு நம்ம சமுதாயத்து மனித குலத்துக்கு நன்மை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்? பன்றியை ஹராமாக்கி இருக்கிறான். இன்னைக்கு கண்டுபிடிச்சு நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அது அடுத்து என்ன பிரச்சனை கேட்டா, அந்த பன்றியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வகையில மனித குலத்துக்கு எதிரியா ரொம்ப பெருகிறது. ஏன்னா ஒரு பொருளை திங்கலான்னு சொல்லிட்டா அதை பெருக்கிறதுக்குள்ள திட்டம்லாம் போடுவான்ல. திங்க கூடாதுன்னு சொல்லிட்டா பெருக்கிறதுக்குள்ள ஐடியாவெல்லாம் எவனுக்கு வராது. திங்கலாம்னு சொல்லிட்டோம்னு சொன்னா அதை பெருக்குவானா இல்லையா? சிங்கம் புலி எவனாவது பெருக்கிறானா? உலகத்துல இத்தனை சிங்கம் தான் இருக்கு, இத்தனை புலி தான் இருக்குன்னு என்ன சொல்லி போடுறாங்க? ஆடை பெருக்கிறான், மாட்டை பெருக்கிறான், முயலை பெருக்கிறான். அது பெருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? சீக்கிரம் குட்டி போட என்ன செய்யலாம்? அதுக்கெல்லாம் ஐடியா பண்றானா இல்லையா? அது ஏன் பண்றான்? மனிதர்கள் திம்பாங்க, சாப்பிடுவாங்க, சாப்பிடும்போது மார்க்கெட் பண்ண முடியும், நிறைய தேவைகள் இருக்குங்கிற மாதிரி. அப்ப பன்னியை சாப்பிடணும்ன்ற ஒரு உணவுப் பொருள் என்று நம்ம அங்கீகரிச்சிட்டோம் என்று சொன்னால், அப்ப நிறைய அதை உற்பத்தி பண்ண ஆரம்பிப்போம். உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது பல பிரச்சனைகள் வருமா இல்லையா? அதுல வேற ஒரு விதமான பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டி வரும். என்னது? மற்ற விலங்கினங்கள் ஒன்னு நான்வெஜ் இருக்குது, அது அது காட்டுல வேட்டையாடி சாப்பிட்டுக்கணும். அது நம்ம உணவுக்கு போட்டியா வர்றது இல்ல. சிங்கம் புலிகள்லாம் இருக்குன்னு சொன்னா நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஆனை சட்டியை உருட்டி மீனை திண்டா போயிடுது. அது அசைவத்தை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு போட்டியா அது வேற செக்ஷன். அது காட்டுக்குள்ள இருக்கு. அங்க உள்ள முயல், அங்க உள்ள மானு நமக்கு தொடர்பு இல்லாத ஜீவன்களை பிடிச்சு சாப்பிடுறதே தவிர, நம்ம வீட்டுல ஒரு கிலோ இறைச்சி ஆக்கி சாப்பிட்டுருக்கோமே, இதை தேடிக்கிட்டு எந்த புலியாவது உங்க வீட்டுக்கு நுழைஞ்சு உங்க உணவுக்கு போட்டியா உங்க வீட்டு இறைச்சி திண்டா போகுது? அது இறைச்சியை திங்க மட்டும் சொன்னா நமக்கு போட்டியா, நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படுத்துற வகையில் சாப்பிடாது இல்லையா? அது அப்படி போயிடுது. சில பிராணிகள் இருக்கிறது, அது இலதலைகளை புல் பூண்டுகளை சாப்பிட்டு அது வாழ்ந்து கொள்ளுது. சும்மா லேசாக வேண்டுமானால் சில பிராணிகள் மாமிசமும் சாப்பிடும். சில பறவைகள் லேசாக மாமிசமும் சாப்பிடும். அதிகப்படியாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் பெரும்பாலும் ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், வைக்கோல்லே அதனுடைய வாழ்க்கை ஓடி போயிடும். ஆடா இருந்தா இலதலைகளே அதனுடைய வாழ்க்கை ஓடி போயிடும். நம்முடைய அரிசி பருப்பு இதெல்லாம் அதுக்கு விருப்பமான உணவா இருக்காது. நம்ம மனிதன் சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கு பாருங்களேன், தானியங்கள், அந்த கொட்டைகள், பழங்கள், இதுகள் எல்லாம் இதுக்கு விருப்பமானது கிடையாது. இந்த பன்னியை நிறைய நீங்க வளர்க்கணும்னு ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு நல்லா செத வைக்கணும்னு சொன்னா இலதலை அதுக்கு பத்தாது. இலதலையை தாண்டி என்ன செய்யணும்னா மனுஷன் திங்கிற உணவுக்கு அது ரொம்ப போட்டியா வருதுங்கிறான். ஞானிகள் என்ன செய்யறான்னு கேட்டா, மனுஷனுக்கே சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடா இருக்கும் பொழுது அதை பெருக்க ஆரம்பிச்சுன்னு வைங்க, அதுக்கு போடுற அந்த பழங்களும் அதுக்கு போடக்கூடிய தானியங்கள் மனித உணவுக்கு போட்டிங்கிற ஒரு நிலையில அது அதிகமா சாப்பிடுகிறது. அந்த வகையிலையும் பொருளாதார ரீதியாகவும் மனித குலத்துக்கு அதனால் நஷ்டம் ஏற்படுதுங்கிறத எல்லாம் ஒரு பக்கம் ஆராய்ச்சி பண்ணி சொல்றான். இது ஒரு வகையில இருக்குதா? இதுக்கு உள்டாவா இன்னொரு அதிசயமான ஒரு உண்மையும் இருக்கிறது. அந்த உண்மையும் கூட பன்னியை சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் அது ஆதாரமா நிக்கிறது. அது என்ன உண்மை? பன்றியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அந்த ரத்தத்தில் எவ்வளவு அசுத்தங்கள் இருந்தாலும், அதனுடைய இதயத்தில் எவ்வளவுக்கு மற்ற இதயங்கள்ல இருந்து வேறுபட்டு இருந்தாலும், என்னமோ தெரியல அல்ல அதிசயமாக அதுல ஒரு வித்தியை வைத்திருக்கிறான். அந்த பன்றியுடைய இதயமும் பன்றியுடைய ரத்தமும் தான் மனிதனுடைய இதயத்திற்கு, மனிதனுடைய ரத்தத்துக்கு நெருக்கமா இருக்குன்னு சொல்றான். மனுஷன் குரங்குல இருந்து வந்தாலும் சொல்றான்ல, இதயத்தை பார்த்தா சம்பந்தமே இருக்காது. மனுஷன் இதயம் வேற, குரங்கு இதயம் வேற, ரெண்டுக்கும் மேட்சே ஆகாது. ஆனால் மனிதனுடைய இதயம் போலவே பம்பிங் பண்ணக்கூடிய செக்ஷன்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பன்றிக்கு தான் நெருக்கமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஒருவேளை ஒரு காலத்தில் இந்த பன்றி இதயத்தை மனுஷனுக்கு பொருத்த முடியும் கண்டுபிடிச்சிடும் போல இருக்கு. ஒரு சோதனையில அதுதான் நெருக்கமா இருக்குன்னு சொல்றான். அதே மாதிரி பன்றியுடைய ரத்தம்
எல்லா ரத்தத்தையும் மனுஷ ரத்தத்தையும் பார்க்கும்போது எதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கிறது? பன்றியுடைய ரத்தம் வந்து மனுஷ ரத்தத்துக்கு நெருக்கமாக இருக்கிறது. அப்ப நம்முடைய மனிதனுடைய இறைச்சிக்கு மனிதனுடைய ரத்தத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒன்றை மனிதன் இப்படி சாப்பிடுவது, மனுஷன் இறைச்சி மனுஷன் திங்கலாமா? நம்ம இறைச்சி நம்ம திண்டா சரியா இருக்குமா? அந்த வகையில் அந்த தன்மைகளை வச்சு பாத்தீங்கன்னா கிருமிகளை மைனஸ் பண்ணிட்டு, இந்த பன்றியுடைய ரத்தத்தில் கிருமிகள்லாம் இருந்தாலும் அதை மைனஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரத்தத்துக்கு அதனுடைய இது வந்து அதனுடைய அடர்த்தி, அதுல இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்றாங்கல்ல மருத்துவ ரீதியாக, அதுகெல்லாம் கரெக்டா நெருக்கமா வருது. ஃபுல்லா இல்ல, ஒரு நெருக்கமா வருது. ஃபுல்லா வந்து அந்த பன்றி ரத்தத்தை வந்து பிடிச்சி ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு ஆய்வுல தான் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நெருக்கமா இருக்குது. அப்ப அந்த வகையில் நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடிய நேரத்திலையும் இந்த பன்றிங்கிறது வந்து ஒரு தடை செஞ்சது சரிதான், நமக்கு தேவையில்லாத விஷயம், 66 நோய்க்கு நம்ம ஏன் ஆளாவணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். ஆனா இந்த காரணங்களை எல்லாம் வந்து நம்ம இந்த காரணத்துக்காக ஹராம்னு சொல்லக்கூடாது. இறைவன் இது அல்லாம இன்னும் என்னத்தை கண்டுபிடிப்பான். இன்னைக்கு வரைக்கும் இவன் கண்டுபிடிச்சு சொல்றது இவ்வளவு, இதையெல்லாம் மிஞ்சக்கூடிய இதை விட ஒரு பெரிய காரணம் கூட அடுத்த நூற்றாண்டுலயே, அடுத்த வருஷத்துல, அடுத்த மாசத்திலேயே கூட கண்டுபிடிக்கப்படலாம். இறைவன் நமக்கு ஒன்றை தடை செய்திருக்கிறான் என்றால் படைத்தவனுக்கு தெரியும் அது எது ஏற்றது எது ஏற்றது இல்ல, எது நமக்கு நன்மை தரும் எது நன்மை தராது என்று தெரியும். அதை இன்றைய அறிவியல் உலகம் நிரூபிச்சு காட்டி இது தனிச்சு விளங்குதா இல்லையா? இப்படி இஸ்லாம் தடுத்திருக்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு அறிவியல்ல இருந்து இவ்வளவு பெரிய நல்லதை போய் தடுத்து விட்டாங்கன்னு கேட்கணுமா இல்லையா? அதாவது சும்மா குருட்டாம்போக்குல முகமது வாயில வந்தபடி அதை திங்காத இதை திங்கான்னு விட்டடிச்சிருந்தான்னு வைங்க, பிற்காலத்தில் என்ன பண்ணிடுவான், இந்த மனுஷனை பாடுற எவ்வளவு நல்ல விஷயம் இதெல்லாம் போடக்கூடாதுங்கிறாரு, இதனால எவ்வளவு ரத்தத்தை குடிச்சா எவ்வளவு சத்து, செத்து போன பணத்தை திண்டா எவ்வளவு நல்லதுன்னு அப்படி கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அவர் எதை கூடாதுன்னு சொன்னாரோ அதான் கரெக்ட்னு இப்ப நீங்க சொல்றியா இல்லையா? அவர் கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயம் தப்பா சொல்லிட்டாரு, இதான் சரின்னு ஒன்னால ரிப்போர்ட் பண்ண முடியுதா? 14 நூற்றாண்டு போயும் கூட அவர் எதை திங்க கூடாதுன்னு சொன்னாரோ அது கரெக்ட் தான், அவர் எதை திங்கலான்னு அனுமதிச்சார் அதான் கரெக்டா இருக்குன்னு சொல்றியா இல்லையா? அப்ப இது வந்து தனிச்சுதான் விளங்கு, சந்தேகமே கிடையாது. இப்படி ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து சில உதாரணங்களுக்காக தான் இதுவே தலைப்பு. அப்புறம் மறுபடியும் விஞ்ஞானம் போய் மறுபடியும் போர் அடிச்சிடக்கூடாது. விஞ்ஞானம்னா நிறைய பேருக்கு போர் அடிக்கிறதா ட்ராக்கை மாற்ற வேண்டியா போச்சு. அதனால இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இஸ்லாம் வந்து ஒரு விஷயங்களை நமக்கு தடுக்கிறது என்று சொன்னால் காரணம் தெரியாவிட்டாலும், இந்த தங்கத்தை கூட ஆய்வு பண்ணி சொல்றான், தங்கத்தினால ஆண்கள் அணியக்கூடாது பெண்கள் அணியலாம், இதே பிடிச்சி வேறுபடுத்துது. அது தோலை ஆய்வு பண்றாங்க. மனிதனுடைய தோள்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆம்பளையுடைய பாடிக்கும் பொம்பளைய பாடிக்கும் மத்தியில் ஒரு பெரிய வேறுபாடை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. என்ன வேறுபாடுன்னு சொன்னா, நம்முடைய இறைச்சிக்கும் நம்ம தோலுக்கும் மத்தியில இறைச்சி மேல உள்ளது தோல், உள்ளது இறைச்சி. இந்த தோலுக்கும் இறைச்சிக்கும் மத்தியில வந்து பெண்களுக்கு மாத்திரம் ஒரு மெல்லிய ஒரு திரை இருக்கிறது. அது வந்து இந்த தங்கத்துல ஒரு தன்மை என்னன்னு கேட்டா, அதிலிருந்து சில கதிர்கள் புறப்படுகிறது. அதை வந்து உள்ள ஊடுருவதனால சில ஹார்மோன்களை, ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய மனிதனுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன்களை என்ன செய்து பாதிக்கிறது. அந்த ஹார்மோன்கள் பாதிப்பினால பலவித கேடுகள் வருகிறது. என்னமோ தெரியல அதிசயமான முறையில் அந்த பாடியிலே அந்த பில்டர் பண்ணக்கூடியது அவங்க உடம்புல இருக்கும் பொழுது அந்த தங்கத்தினால ஊடுருவி அந்த ஹார்மோனை பெண்களுக்கு பாதிக்க முடிகிறது இல்ல, ஆண்களுக்கு அது பாதிக்குது என்றெல்லாம் கண்டறிந்திருக்கிறார்கள். இப்படி நிறைய இந்த ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கொண்டால் அதுலயே நிறைய வந்து அறிவியல்கள் இருக்கிறது முன்னாடி கண்டுபிடிச்சது. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க வழங்கி கொண்டு இந்த அறிவியலுக்காக தான் ஹராம் விளங்கிடக்கூடாது. வழங்குதா? இதுக்கு மிஞ்சின வேற பெரிய அறிவியல் கூட நாளைக்கு வரலாம். இது இன்னைக்கு இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி இதை விட பயங்கரமான ஒரு விஷயங்கள் வரலாம். ஆனா இந்த நவீன உலகத்தில் கூட இது இஸ்லாம் வந்து உண்மையான மார்க்கங்கிற பொறுப்பாவதா இல்லையா? இப்படி இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இந்த மாதிரியான எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு அதை செய்யாத இதை செய்யாத இதை திங்காத போவாதன்னு சொல்றது எதை சொன்னாலும் கரெக்டா இருக்கிறது. அதாவது நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு பொறுப்புள்ள ஒரு தகப்பன் எப்படி பிள்ளைகளுக்கு அதிக கண்டிஷன் போடுவானோ, ஒரு பொறுப்புள்ள ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் எப்படி குடிமக்கள் விஷயத்துல அதிகமான கண்காணிப்பும் கண்ட்ரோலும் பண்ணுமோ, அதுக்கெல்லாம் மிஞ்சின வகையில இறைவனுடைய மார்க்கமா இருக்கிறதுனால ஏனோ தானே எனக்கு வந்து காணிக்கையை போட்டு போய்கிட்டே இரு, 2 உக்கியை போட்டு 2 கும்பிட போட்டு போய்கிட்டே இருன்னு சொல்லக்கூடிய மார்க்கமா இது இல்லாம உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் தலையிட்டு முடியாது, இது இப்படித்தான் செய்யணும், உட்காண்டா இப்படித்தான் உட்காந்து, எந்திரிச்சா இப்படித்தான் செய்யணும், வியாபாரத்தை எப்படி பண்ணணும், இப்படி ஒன்லையும் தலையிட்டு எல்லாத்திலையும் தலையிடுவதை எதை காட்டுதுன்னு கேட்டா இந்த மார்க்கத்துக்கு நம்ம மேல உள்ள அக்கறையை காட்டுது. தலையிடலன்னு அக்கறை இல்லைன்னு அர்த்தம். எல்லாத்திலையும் ஒரு தலையிடல என்ன அர்த்தம், நம்ம மேல எவ்வளவு கருணை, நம்ம நல்லா இருப்பதில் இந்த மார்க்கத்துக்கு எவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்கிறது, அக்கறை இருக்குது என்பது காட்டுகிறது. உதாரணமா இந்த பொருளாதார ஒரு ஒன்னொன்னா எடுத்து பாருங்களேன், அதுக்குள்ளே நுழைஞ்சா பொருளாதாரம்னே ஒரு அடுத்த வருஷம் பேசலாம், அவ்வளவு விஷயம் இருக்கிறது. தனித்தவனங்க இஸ்லாம் மாதிரி இஸ்லாமிய பொருளாதாரம் மாச கணக்கில் பேசிட்டு இருக்கலாம்.
இஸ்லாமிய அரசியல் மாசக்கணக்கில் பேசிட்டு இருக்கலாம். பட்டியல் புள்ளி விவரங்கள் மட்டும்தான் புரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி இந்த பொருளாதாரம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுல